வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்துகிறாரா தாவேகா தலைவர் விஜய்? திமுக கூட்டணிக்குள் வரும் பாமக, வெளியே செல்லும் தாவேகா வேல்முருகன். டெல்லி சென்று தனது பதவியை காப்பாற்றியிருக்கிறார் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு பேரை சொல்லி பல கோடி ரூபாய் மோசடி, என்ன நடந்தது? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். நடிகராக இருந்த விஜய் கட்சி ஆரம்பித்து தாவேகாவின் தலைவராக உருவெடுத்து தற்போது அக்கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளை நியமித்து வருகிறார். அதன்படி கிட்டத்தட்ட 120 மாவட்டங்கள் அந்த கட்சியில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 114 மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 6 பொறுப்பாளர்கள் மட்டும் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த 6 பொறுப்பாளர்களும் கூடிய விரைவில் அறிவிக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு தகவல் வருகிறது. அதோடு மட்டுமல்ல, விஜய் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அந்த பொதுக்குழுக்குள் மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் நியமிக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்பில் தாவேகா தற்போது முழுவீச்சில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி ஏற்கனவே மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 மாவட்ட தலைவர்களோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக ஒரு 25 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கலாம் என்கிற ஒரு தகவல் தாவேகா தரப்பிலிருந்து வருகிறது. பொதுவாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகளில் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய கோஷ்டி மோதல், யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கருத்தில் கொண்டேதான் அந்த மாவட்ட செயலாளர் பதவியோ அல்லது மாவட்ட தலைவர் பதவியோ வழங்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர் அல்லது மாவட்ட தலைவரினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு கட்சியின் கட்டமைப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவருக்கான பதவி என்பது ஒவ்வொரு கட்சியிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தாவேகாவிலும் தற்போது 120 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 114 மாவட்ட தலைவர்களுக்கான நியமனத்தை தாவேகா தலைவர் விஜய் வழங்கியிருந்தார். மீதமுள்ள 6 மாவட்ட தலைவர்கள் என்பது சர்ச்சைக்குள்ளாகவே இருந்தது. அதில் குறிப்பாக கோஷ்டி மோதல், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புதுவை ஆனந்திற்கும் மற்றும் அங்கிருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள், இதனால்தான் அந்த 6 மாவட்ட செயலாளர்கள் பதவி போடாமல் இருந்ததாக கூறப்பட்ட வந்த நிலையில் தற்போது அதை பொதுக்குழுக்கு முன் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலில் தாவேகாவினர் அறிவித்தார்கள். அதோடு சேர்த்து தன்னோட கட்சிக்கு இன்னமும் கூடுதல் பலம் வேண்டும் என்பதற்காகவும் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுடைய எண்ணிக்கை பத்தாது, இன்னும் ஓராண்டு காலமே இருக்கக்கூடிய நிலையில் புதிய கட்சியாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அளவிலும் அடுத்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கிலும் இன்னும் ஒரு 25 மாவட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தற்போது தாவேகா நகர்ந்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் அதிக மாவட்ட தலைவர்கள் உள்ள கட்சியாக தாவேகா இருக்க போகிறார் என்கிற தகவலும் வருகிறது. பொதுவாக தாவேகாவிற்கு தற்போது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னவென்றால், கட்டமைப்பு இன்னும் சரியாக அமையவில்லை, எப்படி இவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்கிற மிக ஒரு பெரிய கேள்வியை பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் வைத்து வருகிறார்கள். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த மாவட்ட தலைவர்களுடைய வேலை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதில் இப்போது நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் வழங்குவதற்கு முன்பாக மாவட்ட தலைவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு தற்போது தாவேகா இருக்கிறோம். எனவே தற்போதுள்ள 120ஓடு இன்னும் 20 சேர்த்து 140 என்கிற ஒரு எண்ணிக்கையில் தாவேகா இயங்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு செல்வ பெருந்தகை பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து சர்ச்சைகளும் அவர் மீதான புகார்களும் கட்சிக்குள் இருந்தே மிக அதிக அளவில் எழுப்பப்பட்டு வந்தது. உச்சகட்டமாக சமீபத்தில் டெல்லிக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் திரு செல்வ பெருந்தகை மீது புகார்களை அடுக்கினார்கள். அதில் குறிப்பாக திரு திரவியம், திரு மாணிக்கம் தாகூர் போன்ற முக்கிய பங்கு வைத்திருந்தார்கள். இவர்களும் தமிழக காங்கிரஸில் ஒரு முக்கிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். விரைவில் திரு செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார் என்பது 100% சாத்தியமாக இருந்தது. ஆனால் இதை சரி கட்டுவதற்காக டெல்லி சென்ற திரு செல்வ பெருந்தகை அங்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவை சந்தித்து இங்கு இருக்கக்கூடிய சூழல் மற்றும் அவர் மீது வைக்கப்பட்ட புகார்கள் குறித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட திரு கார்கே எச்சரித்து திரு செல்வ பெருந்தகையை சென்னைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, கார்கே சந்திப்புக்கு பிறகு அடுத்து காங்கிரசின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரத்தையும் திரு செல்வ பெருந்தகை சந்தித்திருக்கிறார். அவரிடமும் தமிழகத்தின் நிலைமையை விளக்கியிருக்கிறார். தமிழகத்தின் நிலைமையை நன்குணர்ந்த திரு ப. சிதம்பரமும் திரு செல்வ பெருந்தகைக்கு சில
சில அறிவுரைகளை வழங்கி அனுப்பியிருக்கிறார். இதன் மூலம் திரு செல்வ பெருந்தகை மாற்றம் என்பது இப்போது அல்ல என்கிறார்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில். அதோடு மட்டுமல்ல, வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை திரு செல்வ பெருந்தகை தலைமையிலேயே காங்கிரஸ் களம் காண போகிறது என்கிற ஒரு தகவலும் சத்தியமூர்த்தி பவனிலிருந்து வருகிறது. எது எப்படியோ இனிமேலாவது திமுக என்கிற கட்சியின் பி டீமாகவோ அல்லது திமுகவின் ஒரு அணிப்பிரிவின் தலைவர் போல செல்வ பெருந்தகை இருந்து வந்ததை மாற்றி தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செயல்பட போகிறாரா என்கிற ஒரு கேள்வியினை முன்வைக்கிறார்கள் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள். நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார் என்கிற ஒரு விமர்சனத்தை முதல்வர் வைத்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு திரு வேல்முருகன் வராமல் இருந்திருக்கிறார். இதன் மூலம் ஒரு அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனை சபாநாயகர் திரு அப்பாவு தொடர்ந்து அவமரியாதை செய்து வருகிறார் என்கிற விமர்சனம் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு வந்தது. அதையே வழிமொழிந்து திரு வேல்முருகன் பல நேர்காணல்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே பல்வேறு சமயங்களில் திமுகவை விமர்சித்தும் திமுக மீது கண்டனம் தெரிவித்தும் பலமுறை பேசியிருக்கிறார். இவ்வாறான திமுக மற்றும் வேல்முருகனுக்கு இடையேயான உரசல் உச்சகட்டமான நிலையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கு கடிதம் எழுதி வைத்திருந்தால் அந்த கடிதத்தை திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகனிடமும் கொடுத்திருக்கிறார். ஏன் துரைமுருகனிடம் கொடுத்தார் என்றால், அவர் தற்போது வெற்றி பெற்றிருப்பது திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்திலிருந்து தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எனவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அந்த ராஜினாமா கடிதத்தை திமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு துரைமுருகனிடம் தான் கொடுக்க வேண்டும். அப்படிதான் அவரும் கொடுத்திருக்கிறார். ஆனால் துரைமுருகன் அந்த சமயத்தில் அவரிடம் பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைக்கிறார். ஏனென்றால் துரைமுருகனுக்கும் வேல்முருகனுக்கும் நல்ல ஒரு நெருக்கம் இருக்கிறது. துரைமுருகன் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த தம்பி திமுகவின் மாணவர் அமைப்பில் இருந்து வந்தவர் தான், அவர் திமுக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து துடிப்பாக வந்த ஒரு இளைஞன் என்கிற ஒரு பாராட்டையும் வேல்முருகனுக்கு எப்போதுமே வழங்கக்கூடியவராக திரு துரைமுருகன் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் துரைமுருகன் அந்த நேரத்தில் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு வேல்முருகனும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்றார். ஏற்கனவே இவ்வாறாக திமுக மற்றும் வேல்முருகனுக்கு இடையே ஒரு முரண் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. மற்றொரு புறம் வேல்முருகன் வெளியே சென்றாலும் பரவாயில்லை, அவருக்கு பதிலாக பாமகவை உள்ளே இழுக்கலாம் என்கிற ஒரு ஆலோசனையும் தற்போது திமுகவிற்குள் எழுந்திருக்கிறது. ஒருவேளை பாமக உள்ளே வந்தால் விசிக இருக்குமா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அவ்வாறாக பாமக உள்ளே வந்து விட்டாலும் திருமாவளவனிடம் பேசி சரி செய்து கொள்ளலாம், திமுக கூட்டணியில் விசிகவும் இருக்கும் பாமகவும் இருக்கும் என்கிற ஒரு இடத்திற்கு தான் தற்போது திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அறிவாலயா வட்டாரத்தில். சமீபத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியத்தின் நிர்வாக பொறியாளர் விஜய் ஆனந்த் என்பவர் சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார் என்னவென்றால், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டி கொடுக்கப்படக்கூடிய ஹவுசிங் போர்டு என்கிற அந்த வீடுகள் சென்னை மயிலாப்பூர் வல்லீஸ்வரன் கோயில் தோட்டம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 650க்கு மேற்பட்ட அந்த வீடுகளை உள்ளடக்கிய ஹவுசிங் போர்டு சமீபத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹவுசிங் போர்டு திறக்கப்பட்டதிலிருந்து புகார் மேல் புகார் விஜயானந்த் என்கிற ஒரு அதிகாரிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறது. அது என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, அந்த பகுதியை சேர்ந்த பாபு என்கிற நபர் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வீடு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்குலாம் நான் வீடு வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முன்பணமாக ஒரு 3.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த வீடு வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நபராக தான் இருக்கிறேன், அதனால கவலைப்படாமல் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி பல பேர்கிட்ட 3.5 5 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காரு. இது மேக்ஸிமம் எல்லாமே பேங்க் டிரான்ஸ்ஃபராக தான் இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் சமீபத்தில் அந்த ஹவுசிங் போர்டு திறக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பணம் கட்டினவங்களுக்கு யாருக்குமே வீடு கிடைக்கல. பணம் கொடுத்த பாபுக்கிட்டையும் பணம் கொடுத்தவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு அப்புறம் ஆயிரும் இப்போ ஆயிரும் சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இது வரைக்குமே எதுவுமே அது நடக்கல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தாங்க ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது இது வந்து கவர்மெண்ட் வந்து அலகேட் பண்ணுற வீடு. ஸோ இது யாருக்குமே இடைத்தரகர் எல்லாம் கிடையாது, இது எதுக்குமே பெரிய அளவு பணமும் வாங்க போகிறது கிடையாது, நீங்கள் நல்லா ஏமாந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து தான் விஜய் ஆனந்த் என்கிற அதிகாரி சென்னை கமிஷனரேட்டில் போயிட்டு புகார் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த புகார் அடிப்படையில் தற்போது அந்த பாபு என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது குறித்து நாமும் மயிலாப்பூர் பக்கத்தில் விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாபு என்கிறவர் மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலுவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. ஆனால் இது அந்த எம்எல்ஏக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காரா இல்லை தெரியாமல் பண்ணியிருக்கிறாரா, ஒருவேளை அவர் பெயரை சொல்லி இவர் ஏமாற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில் வந்திருக்குது. அரசியல்வாதிகளின் பெயரை சொல்லியும் அல்லது புதிதாக நிதி நிறுவனம் தொடங்குகிறோம், உங்களுக்கு ₹1 கொடுத்தா ₹2 கொடுக்குறோம் அப்படின்னு தொடர்ந்து மக்களுடைய ஆசைகளை புரிந்து கொண்டு பல ஏமாற்று பேரொழிகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நாம் தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப்போடு. நன்றி, வணக்கம்.